வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் ஜான் ஸ்ட்ரீட் வைசஸ் செபி. இந்த ஜான் ஸ்ட்ரீட்ங்கிறவங்க யாரு, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி மார்க்கெட்ல இம்பாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேச போறோம். செபி எக்ஸ்போஸ் திஸ் அந்த ஜான் ஸ்ட்ரீட்னுடைய மேனிப்புலேட்டிங் த இண்டெக்ஸ், ஒரு ப்ராட்லி டே லைட்டு பிளஸ் misleading lack of traders, then pocketing thousands of crores and shaking the very idea of fair trading. என்ன சார் இது எல்லாமே சொல்லிட்டீங்க இந்த இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஜான் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அமெரிக்காவில் கோர்ட் ரூமில் பெரிய இஷ்யூ இருந்தது. 2 குளோபல் ட்ரேடிங் ஃபார்ம்ஸ், ஜான் ஸ்ட்ரீட் அண்ட் மில்லேனியம் மேனேஜ்மெண்ட், இவங்க தான் 2 பேரும் ஒரு லீகல் டிஸ்பியூட்டில் மாட்டியிருக்காங்க. என்னன்னா, ஜான் ஸ்ட்ரீட் அவங்களுடைய 2 ஃபார்மர் எம்ப்ளாயீஸ் அவங்க அவங்களுடைய ப்ரொப்ரைட்டரி ஆப்ஷன்ஸ் அண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை வெளில எடுத்துகிட்டு போய் அந்த மில்லேனியம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது மூலிமா கிட்டத்தட்ட $1 பில்லியன் in 2023 பிரைமரிலி ஃப்ரம் ட்ரேடிங் இன் இந்தியன் மார்க்கெட்லேருந்து எடுத்திருக்காங்க. ரெண்டாவது, இந்த ஜான் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா நியூயார்க் பேஸ்டு ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங் ஃபர்ம், ஒரு 2600 எம்ப்ளாயி இருக்காங்க, ஆப்ரேட்டிங் 45 கண்ட்ரீஸுங்க அவங்க. ஸோ இது மெயினாக தே ஆர் எக்ஸ்பர்டைஸ் இன் ETF, ஆப்ஷன்ஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்தியாவில் இந்த ஜான் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா JSI இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் JS2 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், அதுமாரி இன்னொரு 2-3 கம்பெனிஸ், லிஸ்டட் கம்பெனி அடி, அது பேர் சொல்ல விருப்பப்படல, அவங்களோட சேர்ந்து இந்த என்டைட்டிஸ்லாம் ரிஜிஸ்டர்ட் அஸ் எ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், அது மூலியமாக இந்தியாவில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, என்ன இங்கே அவங்க பண்ணாங்க, எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மெயினாக பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ், எஸ்பெஷலி ஆன் தேர்ஸ்டே இந்த வீக்லி ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி ஆகும்பொழுது இதில் எப்படி பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாயை வச்சுப்போம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பையிங் பவரில் ஜஸ்ட் 10 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி பேங்க் ஸ்டாக்ஸை வாங்க வேண்டியது, அதாவது ஸ்டாக் ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய பேங்க் ஸ்டாக்ஸை வாங்க வேண்டியது காலங்காத்தால். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதனால என்ன ஆகுனா, அதை புஷ் பண்ணி இந்த பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் மேலே போகும். அதுமாரி ஆப்ஷன்ஸில் என்ன பண்ணுவாங்க, 1 ரூபாய்க்கு புட் ஆப்ஷனை வாங்கிட்டு அதேமாரி செல் கால் ஆப்ஷன்ஸும் பண்ணுவாங்க. கால் ஆப்ஷனை எதுக்கு விற்கிறாங்கன்னா, அதுக்கு மேலே அந்த இண்டெக்ஸ் போகாமல் இருக்கிறதுக்கு பேரியர் பண்ண வேண்டியது. இந்த கேம் என்ன பண்ணுவாங்க, மத்தியானத்துக்கு மேலே ரிவர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸை விற்ற உடனே பேங்க் நிஃப்டி வீக் ஆகும், ஆப்ஷன்ஸ் ப்ரைஸ் ஏறும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 10 ரூபாய் லாஸ் ஆகும், அந்த 1 ரூபாயில 90 ரூபாய் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 80 ரூபா ப்ராஃபிட்டுங்க. இதுதான் விஷயம். ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.